la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆர்ட் டைரக்டராக செட்டு போடுவார். இது அங்கேயே நிற்கிது. ஆக்சுவலாக செட்டு போடுறது கார்பெண்டரோட வேலை. ஆக்சுவலி வந்து எப்படின்னா இன்புட் அவர் கொடுக்குறதே வித்தியாசமாக இருக்கும். அவங்க மிடில் கிளாஸாக வந்து இருப்பாங்க. ஆனால் வீடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அது யார் பண்ணுற தப்பு? டேரக்டர் பண்ணுற தப்பா இல்லை ஆர்ட் டைரக்டர் பண்ணுற தப்பா? அஜித் சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் வந்து திருச்சிற்றம்பலம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னார், சரி என் பையனை கூப்பிட்டு தேட்டருக்கு போயிருந்தேன், படம் ஓப்பனிங் ஷாட் பார்த்துட்டே கேட்டான், இதில் தனுஷ் அங்கிள் ஏழையான்னு கேட்டான். திருச்சிற்றம்பலம் அந்த சாங் எடுத்துடலான்ட்டு பாண்டிச்சேரி போகணும். 1 மணிக்கு அவ்வளோ க்ரௌட் எடுக்க முடியல தனுஷ். சிச்சுவேஷன் அதை தான் டிமாண்ட் பண்ணுதுன்னும் போது செட்டு போடலாமே. இவர் பேர் வாங்குறதுக்காக கேட்குறாரு போல நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜன்னல் இருக்குது, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குப்பை எடுத்து அப்படி போடுறீங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்குது அந்த ஜன்னல். இதை ஃபஸ்ட் டைம் பண்ணிடலாம். நீங்கள் செகண்ட் டைம் அதே குப்பையை போடலான்னா அது யாராலையும் முடியாது. அந்த கான்ஷியஸ் தான் இது வட சென்னையிலேயே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். உண்மையாக சொல்லிங்களா செட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து சந்தோஷப்படுத்தும்? அது ஒரு 5 தேசிய விருதுக்கு சமம். இப்போ சினிமாவுக்கு வர்றவங்க வந்து ஆர்டிரேட்டர் ஆகணும்னு வராங்களா, இல்லை அவங்க கால சூழ்நிலை ஆர்டிரேட்டரை மாற்றிடுதா? என்ன அப்படி தான் மாற்றுச்சு. மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியல. நான் ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு வரல. நான் வேறு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கால சூழல் என்னை இங்கே தள்ளுச்சு. ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு சலூன் போகணும் அப்படின்னா ஓகே, சலூன் வச்சா முடி வெட்டுவாங்கன்னு தெரியும், டிரைவர்னால் வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியும். இப்போ ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா சினிமாவில் அது என்ன பார்ட், வாட் பார்ட் ஆஃப் சினிமா. எடிட்டிங் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், டைரக்ஷன் தெரியும். இப்போ ஆர்ட் டைரக்ஷன் அது என்ன பார்ட் ப்ளே பண்ணுது சினிமாலன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சமீப காலமாக தான் கொஞ்சம் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் அப் ஆயிருக்கு. மற்றபடி ஆர்ட் டைரக்டராக செட்டு போடுவார். ஸோ இது அங்கேயே நிற்கிது. செட்டு போடுறது தான். ஆக்சுவலாக செட்டு போடுறது கார்பெண்டரோட வேலை. டு பி வெரி ஹானஸ்ட், அவங்க பார்த்துப்பாங்க. கார்பெண்டர் வெல்டரும் பார்த்துப்பாங்க, மோல்டரும். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், டிசைன் கொடுக்குறது தான் நம்ம வேலை. ஸோ இந்த டொமைனை பற்றி நாலேஜ் இல்லாததுனால அதை யாருமே வந்து சூஸும் பண்ணுறதில்ல. அது தெரில பார்த்தா செட்டு போடுறவங்க வேலை அப்படின்னு. ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷன் இஸ் த கிரியேட்டிவ் ஜாப். எங்கன்னா கதை சொல்லும் போதே நம்ம அது கூட இன்வால்வ் ஆகி அந்த உலகத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட வேலை. அது வேலையை பற்றின நாலேஜ் இல்லாததுனால அதை யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அவன் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வளர்த்துக்கணும்? இல்லை, கண்டிப்பாக இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன்னா வந்து தன்னை சுற்றி நடக்கிறத வந்து கவனிக்க தெரியணும். இதுதான் அடிப்படை. எது கேட்டாலுமே வந்து ஏஐ வந்துருச்சு, மொபைலில் வந்துருச்சு, பின்ட்ரெஸ்ட்டில் தேடுறேன்னு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்க உலகத்தை கூர்ந்து நோக்கிற ஒரு திறன் இருந்தால் அதுதான் அடிப்படை தகுதி. ஏன்னா அதுதான் வந்து வேலையாக நீங்கள் இங்கே வந்து செய்யும் போது உங்களுக்கு ஸ்பாட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே சினிமாவில் ஆர்ட் டைரக்டர் வந்து மெஜிஷியன் மாதிரி திடீர்னு வந்து கேட்பாங்க, சார் இந்த இடத்துல ஏதாவது வைங்க அப்படிம்பாங்க. அந்த ஏதாவது வைங்கன்னும் போது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா ஓகே, வீட்டில் ஏதாவதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், டக்குன்னு தனி கிளாஸ் வைக்கணும்னா டக்குன்னு ஒரு ஸ்டூல் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா. இந்த நாலேஜ் வந்து வரணும்னா சுற்றுச்சூழல் நீங்கள் சுற்றி இருக்கிறத பார்க்கணும். இதை பார்த்து கிராப் பண்ணிக்கணும். அன்றைக்கி இடையில ஒரு காலேஜில் போய் பேசும்போது அதான் சொன்னேன், இதே கேள்வி கேட்டாங்க, ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணால் சொன்னேன், இப்போ இந்த காலேஜுக்கு நீங்கள் எத்தனை நாள் வந்துட்டு இருப்பீங்க, இந்த காலேஜ் கேன்டீனுக்குள்ளே எத்தனை டேபிள் இருக்குது, அந்த டேபிள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எத்தனை சேர் இருந்துச்சு, யாருக்காவது தெரியுமா, தெரியல அப்படின்னா. இதுதான் விஷயம். கவனிங்க, நிற்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற வந்து கவனிங்க. அதை தான் உங்களை ரீக்ரியேட் பண்ண சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனாக நான் பார்க்குறேன். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க எல்லாத்தையும் கவனிங்க அப்படிங்கல. இப்போது ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் துஷாரா வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க, லாஸ்ட்டாக கடைசி ஒரு வீட்டில் இருப்பாங்க. அதுக்கிட்ட ஒரு பாலடைஞ்ச வீடாக இருக்கும். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கறியை வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதில் டைலாக்ஸ்லாம் வரும். இந்த அளவுக்கு துல்லியமாக எழுதணும் அப்படிங்கிறது உங்களோட டிசிஷனாக இருக்குமா, இல்லை டேரக்டரோட இன்புட்ஸாக இருக்குமா? எனக்கு இந்த டைலாக் தான் வேணும் அப்படிங்கிறது டேரக்டரோட டிசிஷனாக இருக்குமா, இல்லை உங்களோட டிசிஷனாக இருக்குமா? இட் டிபெண்ட்ஸ்மா. இப்போது வெற்றியாக இருந்தால் டோட்டலாக விட்டுருவார். இது மாதிரி கதை அங்கே நடக்க போகுதுன்றவார். நான் மீதி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுவேன். அது டைலாக்காக இருக்கட்டும், பின்னால் எழுதுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் யோசிச்சுருவேன். தனுஷ்க்கு எப்படின்னா அவர் தலைக்குள்ளே எல்லாமே ரெடியாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா ஓகே, அந்த பொண்ணு இங்கே சமைக்க போதா, அப்போ இங்கே ஃப்ரேம் வச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல செவத்தில் இதை எழுதுங்க. எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்த இன்புட் தான். காலிப்படம் எந்த இடத்துல வேணும், எந்த ஹைட்டில் வேணும். ஸோ இது எல்லாமே அந்தந்த டைரக்ஷன், இந்தந்த ஷாட்டுக்கு எனக்கு இது வேணும், இந்த பேக்ட்ராப்புக்கு இதை வரைஞ்சிருக்கேன், இந்த இடத்துக்கு அதை பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எல்லா இன்புட்டுமே அவர் கொடுத்துட்டார். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க வெற்றிமாறன் அப்படியே என்னை விட்டுருவார் அப்படின்னீங்க. வடசென்னை படத்தில் வந்து ஃபோனை வந்து டாய்லெட்டுக்குள்ள வச்சுக்கும் போது அந்த நூலில் வந்து மஞ்சள் கலர் கரை இருக்கும். அது வந்து அது பார்க்கும்போது எங்களுக்கும் அருவருப்பு இருக்கும், அது தொட்டு எடுக்கிறாரு அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் வந்து இங்கே மஞ்சள் கலர் கரை இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அந்த ஒரிஜினலாக இருக்கிறதுக்காக? அதான் சொன்னேன், இப்போ வெற்றி வந்து எப்படின்னா இன்புட் அவர் கொடுக்குறதே வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஜெயில் செட்டு போட போகிறோம், நான் டிசைனாக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் கேட்ட மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் போய் தேட முடியாது. ஏன்னா ஜெயிலில் இப்போ இருக்க ஜெயில் வேறையாக மாறிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜெயிலில் உள்ளே இருந்த சில மனிதர்களே கூட்டிகிட்டு வந்துட்டார்.
சில வருஷம் ஜெயிலில் வாழ்க்கை அனுபவிச்சவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டார். ரியல் லைஃப் கூட்டிகிட்டு வந்து ஜாக்சன் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட நிறைய இன்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சு, அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுவேன், வச்சு கேள்வி கேட்பாரு. அதுலேருந்து அவங்க சொல்கிற பதிலிருந்து எடுத்தது தான் அந்த அது சின்னதாக அந்த ப்ரஷ்ஷை கட் பண்ணி யூஸ் பண்ண டூலாக இருக்கலாம், எல்லாமே வந்து அவங்க கொடுத்த இன்புட் தான். செல்ஃபோன் எப்படி ஒழிச்சு வைப்போம் சார், அது நூல் கட்டி வச்சு, இதெல்லாம் அவங்க கொடுத்தது. மீதி நம்ம காமன் சென்ஸ் இருக்குது. ஓகே, டாய்லெட்குள்ளேருந்து எடுக்கிறோன்னா நூல் ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக வரக்கூடாது ஆப்வியஸ்லி. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏன்னா மீதி வந்து உங்களோட காமன் சென்ஸ் தான். ஒரு லெவல் வரைக்கும் மீதி பேரோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அதை தான் சொன்னேன், நீங்கள் யோசிக்கணும், பார்க்கணும் உங்களை சுற்றி இருக்கிறது. அதை பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஆமாம்ல கை நமக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும்ன்றது தோணும். ஸோ இது வந்து நம்ம கூர்ந்து எவ்வளோ கவனிக்கிறோமோ அது வந்து செட்டில் ஒர்க் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வர ஜூனியர்ஸ்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? சொல்கிற அட்வைஸ் என்னென்னலாம் இருக்கும்? இன்றைக்கி வர ஜூனியர்ஸ் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை, நம்மளை தாண்டி தான் இருக்காங்க. பட் ஸ்டில் என்னென்னா அதான் சொன்னேன், இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து கையளவு உலகம் மாதிரி மொபைலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. தப்புன்னு சொல்ல வரல, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். டெக்னாலஜி நமக்கு வேலை செய்யணும், டெக்னாலஜி நம்மளை அடிமையாக்கிடக்கூடாது. அந்த ஒரு ஏரியாவை மட்டும் பசங்கிட்ட சொல்கிறது, எல்லாத்துக்கும் இதுக்குள்ளே போய் தேடாதீங்க. டீ கடை வேணும் அப்படின்னா உடனே டீ கடை இன் சென்னை அப்படின்னு போட்டால் வராது. நீ 10 டீ கடையை கடந்து வந்திருப்ப காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வரதுக்கு முன்னால், அதில் ஒரு டீ கடை நின்று டீ சாப்பிடும்போது அந்த கடையை கவனிச்சிருந்தேன்னா அதில் உள்ள ஏஜிங் தெரிஞ்சிருக்கும். போகிற வழியில் எத்தனையோ பஸ் ஸ்டாப் இருந்திருக்கும். கொஞ்சம் கவனிச்சிருந்தேன்னா பஸ் ஸ்டாப்பில் என்ன இருந்தது, பின்னால் போஸ்ட் ஒட்டிருவாங்கன்னா டக்குனு ஒரு புது போஸ்ட் ஒட்டி வச்சுருவாங்க. அது லேயரிங் வேணும். புதுசாக பஸ் ஸ்டாப் இன்றைக்கி போடலை, போட்டு 10 வருஷம் ஆச்சு. எவ்வளோ போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, எவ்வளோ கிழிஞ்சிருக்கும், லேயரிங் வந்திருக்கும். ஸோ இதை மட்டும்தான் அவங்ககிட்ட கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். மற்றபடி தே ஆர் பிரில்லியன்ட். மற்ற ஏரியாலெல்லாம் ஸ்ட்ராங். இந்த ஏரியா வரும்போது ஏன்னா சுற்றி இருக்க உலகத்தை பார்க்க மாட்டேன்றாங்க, இங்கே வந்து தான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தேடுறாங்க. ஒரு கோயில் அப்படின்னா சார் கோயிலா இருக்கு, இதோ எடுத்து தரேன் அப்படின்ட்டு. ஏன் உங்கள் வீட்டு தெரு கார்னர்லாம் கோயில் அது இருக்குது, அப்போ ஏன் அதை பார்க்கல? அதை மட்டும்தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி தே ஆர் ஃபைன். முந்தின சில படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க மிடில் கிளாஸாக வந்து இருப்பாங்க, ஆனால் வீடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அது தமிழ் படத்தில் கூட கிண்டல் பண்ணிப்பாங்க, கூடு சேவையிலேருந்து உள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அது யார் பண்ணுற தப்பு? டேரக்டர் பண்ணுற தப்பா இல்லை ஆர்ட் டைரக்டர் பண்ணுற தப்பா? கொலாபரேட்டிவ் தப்புமா, இங்கே தப்பு யாரும் தனியாக பண்ணிட முடியாது. இல்லை அவங்க யாராவது ஒரு ஆள் கேட்டுக்கலாமே, இது மிடில் கிளாஸ் தானே, வந்து இந்த ஹோம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், சாப்பிடே வழியில் மகான வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், கிரைண்டர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்கள் சொல்லுங்கள் சார், அதை பற்றி உங்கள் கருத்து. இல்லை அதுதான் மசி, எப்படின்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நானும் சினிமாட்டோகிராஃபரும் சப்போர்ட் சர்வீஸ் தான். அவங்க கேட்டதை கொடுக்கணும். அவங்க வந்து இந்த வீடு மிடில் கிளாஸ் தான் சார், ஆனால் இந்த சைடு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருங்க, இந்த பக்கம் ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருங்க அப்படின்னா நான் வச்சு கொடுக்குறது தான் என்னோடய வேலை. நான்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக தான் படம் பண்ணுவேன், இப்படி தான் வந்து வச்சு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன், அதனால் உங்களுக்கு இப்படி பண்ணுவேன்லாம் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக அது சொல்கிறதே இல்லை. அவங்க கேட்குறாங்களா, ஓகே சார் ஜன்னலே இருக்கக்கூடாது வீட்டில் இருந்தாங்கன்னா ஜன்னலே எல்லாம் பண்ணி கொடுத்தது. பிகாஸ் தட் இஸ் தேர் விஷன். அவங்க இந்த படத்தை இப்படித்தான் ஆடியன்ஸில் காட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கேட்ட அந்த வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அவங்க கண்ணோட்டத்தில் மிடில் கிளாஸ் வந்து பென்ஸ் கார் வச்சுருக்காருன்னா பென்ஸ் கார் வச்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். இது வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம். அதில் போய்ட்டு நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக கேட்குற டைரக்டர்கிட்ட ரியலிஸ்டிக்காக பண்ணலாம். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃப்ரீடம் அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவங்க கேட்குறத வச்சு கொடுத்துடணும். நீங்கள் அங்கே போய்ட்டு இல்லை சார் இதில் வந்து இருக்காது ஃப்ரிட்ஜ் அப்படின்னா அவங்க அதை ஏன் வைக்க சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கதையில் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கலாம், வேறு ஏதோ ஒன்று வந்துருக்கலாம். ஸோ அதனால் இட்ஸ் ஆல் ஃபைனலி த டைரக்டர்ஸ் கால். இப்போ ஆர்ட் டைரக்டரால் தலையிடவே முடியாதா சார்? ஃபுல்லாக உங்களோட ஃபோக்கஸ் வந்து செட்டு மட்டும் அண்டு சாரி அந்த ஆர்ட் மட்டும்தான் இருக்கணும். இந்த சரி ரைட் ஓகே சார் இதில் மாற்றிக்கலாமே, ஏன்னா இந்த இடத்துல இப்போ மிடில் கிளாஸ்னு சொல்கிறாங்க, நம்ம இதை வச்சு பார்ப்போமே, அந்த மாதிரி ஒரு டிசிஷனே எடுக்க முடியாதா? அவங்களால வந்து சொல்லவே முடியாதா? இல்லைம்மா, இது வந்து கிவ் அண்ட் டேக் தான். அதாவது அந்த சுதந்திரம் நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரக்கடி சார் இருக்கார், அவர் படங்கள் வந்து நான் ஒரு நண்பர்ன்றதுனால கதைக்குள்ளேயே வந்து 2 பேரும் விவாதம் பண்ணிப்போம். ஏன் இந்த இடத்துல அவன் போய் அவன்கிட்ட இப்படி பேசுகிறான் அப்படின்னு. பாஸ் இருங்க பாஸ் எடுத்துகிறேன் பாஸ்னர். அந்த கம்ஃபர்ட் லெவல் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கும். அதனால அவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஏன் பாஸ் அவன் வீட்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்கான், இந்த இடத்துல ஏன் சேர் போட்டு உட்கார, தரையில் உட்கார சொல்லுங்க, அவன் கரெக்டாக இருக்கும் மிடில். இது மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கும்போது அதை நான் சொல்ல முடியும். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து டைரக்டர்ஸ்க்கு வந்து 1008 ப்ரெஷர் இருக்கும் மண்டையில். ஏன்னா டைலாக் கரெக்டாக சொல்லி அவங்ககிட்ட வந்து டெலிவரி வாங்கணும், நடிக்க வைக்கணும். ஸோ இவ்வளோ வேலைக்கு நடுவில் இதை வைக்க சொல்கிறாங்கன்னா ஏதோ யோசிச்சு தான் வைக்க சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு கேள்வி சார் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் தேவையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இமீடியட்டாக சொல்லிடுவேன். ஏன்னா இது வந்து ஸ்பாட்டில் எடுக்கிற டெசிஷனில் கதை சொல்லும் போதே வந்து அவங்க மிடில் கிளாஸ்னு. இது உதாரணம் வந்து கேமராமேன் வெற்றின்னு இருக்கார், இப்போ ஒரு அஜித் சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் வந்து திருச்சிற்றம்பலம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் என் பையனை கூப்பிட்டு தேட்டருக்கு போயிருந்தேன், படம் ஓப்பனிங் ஷாட் பார்த்துட்டே கேட்டால் இதில் தனுஷ் அங்கிள் ஏழையான்னு கேட்டான், எப்படி பிரதர் அதை கொண்டு வந்தீங்க ஃப்ரேம்குள்ளே அப்படின்னு கேட்டார்.
ஸோ அது என்னன்னா அந்த ஃப்ரீடம், ஓகே இதை வந்து இந்த வீட்டுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றது கதை எழுதும் போது சொல்லிடுவாங்க. இந்த வீட்டில் வந்து 3 ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க திருச்சிட்டம்பலத்தில் சார், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சார். ஸோ அந்த வீட்டை அப்படி பண்ணுறோம். அந்த வீட்டுக்குள்ளே வந்து இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜும் டிவியும் வேணும்னு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அப்போ கதைக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் அதை என்னோடய ஃப்ரீடத்தை நான் குறைச்சிக்கணும், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துடணும். இப்போ ராயன் படம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அந்த சலவைக்கல்லில் தெரிஞ்சிச்சு. அந்த வாட்டர் பாக்கெட் வரும்போது அந்த சலவைக்கல்லாம் அந்த காலத்தில் இருக்குது, இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வேணும், இந்த காலமாக இதெல்லாம் வேணும், இந்த காலமாக இதெல்லாம் வேணும் அப்படின்னு என்னெல்லாம் ஒரு டிஃபால்ட்டாக வச்சுருப்பீங்க, இல்லை அந்த நேரத்துலாம் வந்து யோசிச்சு பிளான் போட்டு பண்ணுவீங்களா? இல்லைம்மா, அந்தந்த கதைக்களம் கேட்குறது தான். இப்போ இதுவே வந்து தனுஷ் கேட்டது தான், அந்த இடத்துல செலவு இது வேணும், ஏன்னா அவருக்கு கொடுத்த லிஸ்ட்டில் அதெல்லாம் இருந்தது, இந்த இடத்துல செலவு கூடம் வேணும்னு. இப்போ செலவு கூடமே பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாம் முடிச்சாச்சு, ஆனால் கிளைமேக்ஸுக்கு அந்த கிரவுண்டு வேணும் சார், பேசாமல் செலவு கொடுத்து தூக்கிடுங்க சார் நம்ம இங்கே, ஏன்னா இல்லைனா கிரவுண்டுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த கிளைமேக்ஸ் சாங்காக தனியாக ஒரு இடத்துக்கு போகணும். வேணா சார் செலவு கொடுத்து தூக்கிடுங்க, திருப்பி அதை இடிச்சிட்டு அதே இடத்துல திருப்பி அது கார்பரேஷன் கிரவுண்டாக மாற்றணும். ஸோ இந்த இன்புட்டில் அவர் கொடுத்தாரு. மற்றபடி நீங்கள் கேட்குற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அந்தந்த கதை, இப்போது வடச்சென்னை அப்படின்னா 80s நடக்கும், 90s எண்டு வரைக்கும் போகும். சூரிய ரிப்போர்ட்டர் அதே மாதிரி பீரியட் டைம் ஜோன்ஸ் போகும். இப்போ இந்த டைம் ஜோன் போகும்போது அதான் டீம் கொஞ்சம் இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாகிடுச்சு. ஸோ ஆர்ட் ரிசர்ச்சுக்குனே தனியாக சத்யன் ஒருத்தர் இருக்கார். ஸோ இப்போ முந்தைய நான் மட்டுமே போராடிட்டு இருப்பேன், இப்போ சத்யன்கிட்ட கொடுத்துட்டா போதும், அவன் எனக்கு 100 மடங்கு ஒர்க் பண்ணி இன்புட் கொடுத்துருவான். இப்போ தனுஷரோட வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வெப்பன்லாம் இது யார் யூஸ் பண்ணிப்பா, அதிலே ஒரு டைலாக் டாக்டர் சொல்லியிருப்பாரு, இது புதுவிதமான வெப்பன் இருக்குது சார் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் எத்தனை டிசைன் கொடுப்பீங்க, எந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்க? திருநெல்வேலியில் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற அருவா கத்தி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், மதுரை வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஊருக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே மாறும், சென்னையாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கதை களம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஹீரோ வச்சுருக்கார் அப்படின்றத வந்து தனுஷ் எப்படின்னா, வெற்றி இதுக்கு சூப்பர் சீனியர். தனுஷ் எப்படின்னா, சார் எனக்கு கையில் இப்படி பிடிச்சா இந்த இடத்துல மட்டும் இப்படி நீட்டிகிட்டு இருக்கணும் சார், ஓகே ஒரு கைப்பிடி ரெடி பண்ணியாச்சு, ஒரு ஆணி வச்சுக்கோங்க சார், இது ரொம்ப சின்னதாக இருக்குது சார், லென்த்தாக ஒன்று கொடுங்க, ஓகே லென்த்தாக கொடுத்தாச்சு, பார்த்தா அகலம் ஜாஸ்தியாகுது சார், இது கையில் பிடிச்சா இதாகுது சார், இங்கே ஃப்ளாட்டாக வச்சுருங்க சார், இது இவ்வளோ டீட்டெயிலோட தனக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து முதல்ல சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. இதில் 4 டிசைன் கொடுத்தேன் 3 டிசைன் கொடுத்தேன் இல்லை, ஒரு டிசைன் கூட நான் கொடுக்கல, அவர் கேட்டதை அப்படியே ஃபிசிக்கலாக பண்ணி காமிச்சோம், இது ஓகே சார்ட்டு போயிட்டார். சார் ஒரு படத்தோட பிரம்மாண்டத்தை வந்து சொல்லுவாங்க, ஏன் அங்கே 30 கோடி ரூபா செட்டு போட்டிருக்காங்களாம், அங்கே வந்து ஒரு பாட்டுக்கு 1.5 கோடி ரூபா செட்டான், செட்டை தான் வந்து 1.5 கோடி ரூபா செட்டா, 2 கோடி இந்த பாட்டுக்கு இவ்வளோ 2 கோடி செட்டா, இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து நிறையா வந்திருக்கும். நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ சம்திங் இந்த டான் படத்தை கூட 1.5 கோடி செட்டு எடுத்துகிட்டு பாட்டு எடுத்துகிட்டு போடவே இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. செட்டு போகிறது அது ஏன் ஒரு பேச்சாக இருக்குது, ஏன் அதுக்கு பட்ஜெட் கொடுக்கக்கூடாதா, அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கா தோணியிருக்கா? இல்லைண்ணா, சார் டெக்னீஷியனாக நமக்கு எப்பயுமே அந்த வருத்தம் இருக்கும். என்னென்னா ஒரு இயக்குனர் வந்து யோசிச்சிட்டார் இந்த கதைக்களம் இங்கே நடக்குதுன்னு. தமிழ் சினிமா வந்து திருப்பி பழையபடி முதல்ல வந்து எல்லாமே செட்டில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பீரியட் வச்சு எல்லாம் வெளி உலகத்துக்கு போயிட்டு லைவாகவே எடுத்துடலாமே. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் வெளியே எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுக்கிறத விட வந்து ஆடியன்ஸ் பெரிய படம் எடுத்துடுறாங்க அவங்க மொபைலில், அப்பா நான் தான் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நமக்கு வருத்தமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணது இவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளே ஒரு க்ளோஸ் டோருக்குள்ளே கொண்டு போய்க்கிறோம், திருப்பி இப்போ செட்டுக்கு தான் வருது. எல்லா படங்களும் கதைகளும் நீங்கள் செட்டுக்குள்ளே வச்சு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்படின்னும் போது அந்த செட்டை போட்டால் என்ன, ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த சினிமா வந்து அது தேவைப்படலை, அப்படியே போய் ரோட்டில் நடந்து போகலாம், அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் இப்போ அது பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிற்றம்பலம் அந்த சாங் எடுத்துடலான்ட்டு பாண்டிச்சேரி போகணும், ஏன்னா நைட் எஃபெக்ட் தான், அதனால் வந்து 12-1 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் ஷூட்டை அப்படின்னு சொன்னார். பரவாயில்லன்னு போனோம், 1 மணிக்கு அவ்வளோ க்ரௌட் எடுக்க முடியல தனுஷ் வச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் திருப்பி ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போய் உள்ள க்ளோஸ்ட் ஏரியாவில் எடுத்தோம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் அதை தான் டிமாண்ட் பண்ணுதுன்னும் போது செட்டு போடலாமே, ஏன்னா அதில் இருக்க கம்ஃபர்ட் லெவலே வேறு. பட் சொல்ல வரேன், நீங்கள் பப்ளிக்கில் போய் எடுக்க முடியல இன்றைக்கி ஆர்டிஸ்ட் வச்சுட்டு. ஸோ அப்படின்னும் போது அந்த கம்ஃபர்ட் லெவலே வேறு செட்டு. ஆனால் என்னென்னா டெக்னீஷியனாக நான் வந்து ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டராக ப்ரொடக்ஷன் டிசைனராக செட்டுன்னு சொன்னால் இவர் பேர் வாங்குறதுக்காக கேட்குறாரு போல நினச்சிட்டு இருக்காங்க. இது அப்படி இல்லை, எடுக்கிற எல்லாருக்குமே கம்ஃபர்ட் லெவல். அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அவுட்புட் வந்தது. இது செட்டாக இருந்ததுனால தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் இங்கே கோடியில் செட்டு போடுறோம் 50,000 ரூபாயில் போடுறோன்னு இல்லை, ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் செட்டு, அதுக்கு தான். சார் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் விடுதலை அப்போது ரிலீஸ் அப்போ சொல்லியிருந்தார், படங்கள் நாங்கள் இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் செட்டு வந்து நிறையா டேமேஜ் ஆச்சு, செட்டு திரும்ப போடுற மாதிரி இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா கொரோனா, அதுக்கப்புறம் பார்த்தா மழை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து செட்டு அதை பழசாக இருக்கிற மாதிரியே திரும்ப அதை நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எவ்வளோ சார் எஃபர்ட் போட்டிங்க? ஏன்னா அப்போ பேசினாலும் இப்போ விடுதலை 2 வேறு வரப்போகுது, அதனால் கேட்குறாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், நம்ம கை மீறினது இயற்கை, அது கூட சண்டை போட முடியாது, அது என்ன சொல்லுதோ அது கேட்டுக்கிட்டு தான் போக முடியும். அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் ஆகிடணும்.
லக்கிலி இப்போ மொபைலில் கேமரா வந்துட்டதுனால எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்கிறது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், எடுத்து வச்சுருங்க. திருப்பி அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் க்ரியேஷன் வந்து ஈஸி. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜன்னல் இருக்குது, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குப்பை எடுத்து அப்படி போடுறீங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்குது அந்த ஜன்னல்னு. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணிடலாம். நீங்கள் செகண்ட் டைம் அதே குப்பையை போடலான்னா அது யாராலையும் முடியாது. ஸோ அந்த கான்ஷியஸ் தான் இது வட சென்னையிலே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். விடுதலையில் அது இப்போது வட சென்னையில் ஃபேஸ் பண்ணிட்டோம். என்னென்னா ராஜன் இருக்க ஏரியா வந்து செட்டு போட்டு எடுத்து முடிச்சிட்டார். ஆனால் அவருக்கு வந்து அந்த லாஸ்ட் ஷாட் தனுஷ் நடந்து வருது அதே பேசேஜில் வரணுன்றது அவர் மைண்டில் ஆல்ரெடி உட்காந்துருச்சு. ஆனால் இங்கே என்னென்னா அந்த மீன் பிடி தடைக்காலம் இருந்துச்சு, அப்போ தான் ஷூட் பண்ணோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல போட் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்தே ஆகணும். சரி, கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பண்ணால் எடிட் பண்ணி பார்த்துட்டு வந்து அந்த ஒரு ஷாட் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. என்ன பண்ணலாம்னா பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த நடந்து வந்து ஒரு ஷாட்டுக்காக எதுவுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க, திரும்ப பண்ணணும், அதுதான் ஓகே. ஸோ இப்போ பண்ணலான்னா அந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பக்கத்து ஏரியாவில் போய்ட்டு ரியாசினி அசிஸ்டன்ட்லாம் இருப்பார், போயிடுவாங்க. போயிட்டு புதுசாக அவங்க வீட்டில் ஏதாவது ஃப்ளெக்ஸ் இப்படி மாட்டி வச்சுருக்காங்கன்னா புது ஃப்ளெக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃப்ளெக்ஸ் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. கோணினா கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க கோணி எடுத்துகிட்டு வருவாங்க. கர்ட்டன்னா இங்கே இருக்க சாரீ வாங்கிட்டு போய் புது சாரீ கொடுத்துட்டு பழைய சாரீ வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் கிரியேட் பண்ணுது. நீங்கள் 3 மாதம் கழிச்சு இப்போ அந்த சாரீக்கு எங்கே போவீங்க, அந்த ஃப்ளெக்ஸுக்கு எங்கே போவீங்க? ஸோ அந்த ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டு அதே மாதிரி மேட்ச் பண்ணி கிட்டத்தட்ட அந்த மாதிரி கலர் வர சாரீ, ஏன்னா இஷ்டத்துக்கு தொங்க விட்டுருப்போம், கூரையில் கொஞ்சம் தொங்க விட்டுருப்போம், இங்கே சொருவிருப்போம், அங்கே சொருவிருப்போம். இதை இப்போ நீங்கள் திருப்பி அதே மாதிரி பண்ணணும். ஸோ அத்தனை மலை ஏறி அத்தனை கட்டைகளை கொண்டு போய் அத்தனை கூரைகளை கொண்டு போய் அங்கே நடந்த ப்ராசஸ் எப்படி சார், எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதுவும் திரும்ப 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 அதை பண்ணும்போது ஒரு மாதிரி சலிப்பு தட்டலையா? என்னடா இவ்வளோ பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரலையா உங்களுக்கு இயற்கை மேலே? உங்களுக்கு இல்லை, இயற்கை மேலே கோவப்படுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம இயற்கையில் இவ்வளோன்னு பார்த்து நம்ம அது அப்படித்தான் இருக்கும். நம்ம அது வந்து அது கூட சேர்ந்து போயிட்டோன்னா அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம எங்கேயோ சிட்டிக்குள்ளே அழகாக மேலே பிரிட்ஜ் மேலே செட்டு போட்டு அதை வந்து தண்ணி அடிச்சிச்சுன்னா போராடலாம். நம்ம போடுறது மழை வந்தால் இந்த இடம் வழுக்கிட்டு தான் போகும், எல்லாம் தெரிஞ்சு தான் அங்கே போய் போட போகிறோம். அப்படின்னும் போது அது கூட நம்ம கோவமோ சலிப்போ வந்துச்சுன்னா நம்ம வேலையை செய்ய முடியாது. அது கூட மிங்கில் வரும். ஏன்னா இப்போ பசங்க திடீர்னு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, சார் இப்போல்லாம் கோழி வந்து செட்டில் ஆகிதோ அன்றைக்கி முட்டைலாம் போட்டு சார் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் காட்டுவாங்க. என்னைக்கு வந்து அங்கே இருக்கிற பறவைகளும் இதுவும் நம்ம கூட கனெக்ட் ஆகிடுச்சோ நம்மளை அது ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. பாம்பு வருதுன்னுவாங்க, இவ்வளோ பெரிய பாம்பு சார் இப்படி தான் போச்சுன்னுவாங்க. இது வரைக்கும் எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அது அவங்க குடியிருக்கிற இடம், நம்ம அதுக்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம். லிமிட்டாக டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்களும் நம்மளை லிமிட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இயற்கை செய்திகள் தான் வரத்தான் செய்யும். ஆனால் இது வரைக்கும் அது சலிப்பாக தோணலை. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, அது சலிப்பு வருதுன்னா நம்ம இந்த தொழிலை வந்து பிடிச்சி பண்ணலன்னு அர்த்தம். பிடிச்சி பண்ணும்போது அதில் சலிப்பே வராது. இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக மாறி இருக்கும். இது மாதிரி 100 இன்டர்வியூ எடுத்துருப்பீங்க, ஆனால் 120 இன்டர்வியூவும் என்கிட்டையும் ஃப்ரெஷ்ஷாகவே கேட்டுருப்பீங்க. ஏன்னா இது வந்து புதுசாக ஒரு விஷயம், புதுசாக ஒன்று கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த தொழிலில் இருக்கிறோம். எப்போ சலிப்பு தட்டுதோ நம்ம தொழில் விட்டு போயிடுறோம். ஏன்னா பல தடவை மாற்றிருக்கோம். அந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு திருப்பி அடித்தோம், திருப்பி வந்து எல்லாம் செட்டை போட்டு மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கப் ஆகி வந்துட்டோம். சார் பயங்கர ஏஜிங்கை இதெல்லாம் கோணிலாம் கிழிஞ்சு தொங்குது அப்படிம்பாங்க. பரவாயில்ல, திருப்பி ரெடி பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் தெரியக்கூடாது. ஒரே ஃப்ளோவில் படம் எடுத்த மாதிரி தான் தெரியணும். இதுதான் நம்ம வேலை, இதுதான் நம்ம சேலஞ்ச். இதை பண்ணுறதுனால தான் நாளைக்கு வந்து இப்படி ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு கேட்கும்போது நமக்கு அந்த சந்தோஷம் வருது. பரவாயில்ல, ஒழுக்கமாக தான் வேலை பார்த்துருக்கோம் சார். அதுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். இப்போது அந்த ட்ரெயின் செட்டெல்லாம் வந்து இது செட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையாக சொல்கிறீங்களா செட்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த வேர்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து சந்தோஷப்படுத்தும்? அது ஒரு 5 தேசிய விருதுக்கு சமம். ஏன்னா செட்டு நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்கனாலே நம்ம வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து சரியாக வேலை செய்யலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து இயக்குனர் சொல்ல வர கதை தான் தெரியணுமே வழியே, சார் உங்கள் செட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ கதையை நம்ம கவனிக்க விடாமல் நம்ம வந்து துருத்திட்டு நின்று இருக்கோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்துடும். திருச்சிற்றம்பலம் செட்டுன்றது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 2 வீடும் வந்து அந்த படிக்கட்டு ஏறி போய் லிஃப்ட் முதற்கொண்டு எல்லாமே செட்டு தான். ஸோ இது செட்டுன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ இது ராயன்லேயே பார்த்தீங்கன்னா ராயன் வந்து ஓகே ஃபுல்லாக செட்டாமே அப்படின்னு தான் பேசுகிறாங்களே வெளியே. ஓகே, நான் ஒரு கோட்டஸ் அப்படி இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரையும். அது அதில் வந்து ஹைட்டு ஒரு 6 அடி ஏற்றி படிக்கட்டு போட்டியாக அந்த படிக்கட்டுலேருந்து கீழேருந்து பேசும், அந்த பொண்ணு ஹீரோயின் பார்த்து பேசும். ஸோ அதனால் படிக்கட்டு முதற்கொண்டு அந்த லிஃப்ட்டில் வந்து இவர் பிரகாஷ் ராஜ் சார் இறங்கி கூட்டு வரணும் ஒரு வீல் சேரில். அதனால் லிஃப்ட்டும் சேர்த்து வேணும்ட்டார் செட்டாக. லிஃப்ட்டு போட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி டம்மியாக பண்ணிவிட்டு அதில் பால்கனியில் ஒரு லேடிலாம் வந்து துணி காய போட்டு போவாங்க இவங்க உட்காந்து பேசும்போது. ஸோ அது முதற்கொண்டு செட்டு. இதை தான் வெற்றிமாறன் சொல்லுவார், ஜாக்சன் இப்படியே லைவாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தான் வந்து அவார்டு கிடைக்கிறது, எப்போ தான் மக்கள் பாராட்டுறது. நான் சொன்னேன் மக்களுக்கு வந்து இப்போவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இனி திருப்பி ரீவைண்ட் பண்ணி திருச்சிட்டு பார்க்கும்போது யோசிப்பாங்க, ஓ ஆமாம் பால்கனியில் எதிர்த்து நிற்கிறாங்க, ஓ அதுவும் செட்டா அப்படின்ட்டு. அந்த செட்டை நாங்கள் ரிவீல் பண்ணி ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம்.
ஆடியன்ஸே பார்த்து ஏன்ப்பா அது செட்டுப்பா அப்படின்ட்டாங்கன்னா கேவலமாக வேலை பார்த்துருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு ஏன் செட்டு போடணும், வாங்க ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அந்த மாதிரி நிறையா ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் இருக்கா? இல்லை நிறைய படம் என்னென்னா இந்த பட்ஜெட்டும் இந்த ஃப்ரீடமும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ ராயன் மாதிரி ஒரு படம் பண்ணுற ஃப்ரீடம் வந்து எல்லா டைமும் எல்லாருக்கும் அமைஞ்சிடல, இன்க்ளூடிங் தனுஷ்க்கும். இப்போ தனுஷும் வெற்றிமாறனும் வடச்சென்னையை வந்து 12 வருஷமாக தூக்கிட்டு சுமக்கிறாங்க. இதோ பண்ணிடலாம் அதோ பண்ணலாம். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த ஃபுல் செட்டு போடலான்னு போது 4 கோடி ரூபாய் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நான் கொடுத்த பட்ஜெட். அன்னைக்கு வந்து தனுஷோட பிஸ்னஸுக்கும் இந்த செலவுக்கும் பார்த்தா ஸ்கேல் சரியாக வரல, மேட்ச் ஆகலை. சரி தனுஷ் சொன்னார், சார் நான் கொஞ்சம் ஸ்கேலை ஏற்றிடுவேன், அப்போ இந்த படம் பண்ணலாம். இப்படியா வெயிட் பண்ணி தான் அத்தனை வருஷம் கழிச்சு சரி சார் இதுக்கு மேலே நம்ம போராட வேண்டாம், என் ப்ரொடக்ஷனில் நானே பண்ணிடுறேன், வாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதில் பிரேக் ஈவன் வந்தால் கூட எனக்கு போதும், ப்ராஃபிட் வேண்டான்னு தான் அந்த படத்தை எடுத்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்லை. நமக்கு தெரியும் ஒரு இடத்துல வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஷூட்டிங் இருக்குன்னா நம்ம வந்து அது செட்டாக போகிறதுல ஒர்த் இருக்குது. 2 நாள் தான் ஷூட் இருக்குது அப்படின்னும் போது அது அவசியம் இல்லை. 2 நாள் தானங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மேட்ச் பண்ணி தரேன் நான் சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறது. ஸோ இது ரெண்டுமே நடக்கும். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.